அவர்களுடைய வாழ்வுரிமையை பாதுகாத்து 6 வாரங்களுக்குள்ளாக என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது என்பது குறித்து மனித உரிமை ஆணையத்திற்கு அவர்கள் அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும். ஆக்ஷன் டேக் அண்ட் ரிப்போர்ட் என்ற அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் என்று அவர்கள் உத்தரவிட்டிருந்தார்கள். ஆனால் அன்று முழு அறிக்கை கொடுக்கப்படவில்லை. நாங்கள் புதிய தமிழகம் கட்சியினுடைய முன்னெடுப்பில் பல்வேறு அமைப்புகள் சகோதரி ரேவதி அவர்கள், கதிரவன் மற்றும் மாமல்லன் மற்றும் பல்வேறு அமைப்புகளுடைய ஒத்துழைப்போடு கடந்த 6ஆம் தேதி டிசம்பர் மாதம் 6 மற்றும் 7 ஆகிய தேதிகளிலே இதே 2 கோரிக்கைகள் மிக முக்கியமாக மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுடைய வாழ்வுரிமை மற்றும் இந்த உள் இடஒதுக்கீட்டால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறித்து தேசிய அளவிலான கருத்தரங்கை அங்கு மகாராஷ்டிரா சதவீதம் நடத்தினோம். மத்திய அமைச்சர் அத்வானி அவர்கள் கலந்து கொண்டார்கள், ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கலந்து கொண்டார்கள். அதைத் தொடர்ந்து 7ஆம் தேதி என்று ஜந்தர் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. எனவே அதை தொடர்ந்து இப்பொழுது அடுத்தடுத்த நடவடிக்கை என்ன என்பது குறித்து தான் இன்றைய இதில் நாங்கள் இப்பொழுது 108 பக்க அறிக்கையில் நான் உங்களுடைய பார்வைக்காக முழுமையாக கொடுத்தால் படிப்பதற்கு என்பதற்காக சில முக்கியமான அம்சங்களை மட்டும் உள்ளடக்கிய நான் கொடுத்திருக்கிறேன். அதில் நீங்கள் இந்த கடைசி பக்கத்தை மட்டும் உங்களுடைய பார்வைக்காக நான் படிக்கிறேன். அதில் 94ஆவது பக்கம், அதாவது நான் கொடுத்திருக்கிறதுல கடைசி தாளினுடைய முதல் பக்கம். அதில் the exploitation of the Manjole tea estate workers done for generations by the DPTSA and injustice done to them by not taking care of them by the government authorities during the period of 1958 to 1998 should not be left unanswered in view of the provisions of the Constitution and the ruling of the Honorable Supreme Court. So அவர்களுக்கு மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு பல்வேறு விதமான கொடுமைகள் இழைக்கப்பட்டதை கண்டு காணாமல் இருந்துவிடக்கூடாது. அதிகாரிகளும் சேர்ந்துதான் அந்த தவறுகளை செய்திருக்கிறார்கள் என்பதை சுட்டிக்காட்டி அதுக்கு முன்னாடி நிறைய கொடுத்துருக்குறாங்க. அதில் கடைசியாக அவங்க சொல்லிக்கிறது, அதாவது இந்த மாஞ்சோலை மலையக மக்களுக்கு இழைக்கப்படக்கூடிய அநீதிகள் குறித்து விசாரிப்பதற்காக ட்ரூத் கமிஷன் ரொம்ப முக்கியமானது. இந்த வார்த்தையெல்லாம் ஒரு நாட்டில் அந்த நாட்டினுடைய இராணுவம், காவல்துறை, பிற அமைப்புகள் மக்கள் மீது போர் எடுக்கக்கூடிய சூழ்நிலை ட்ரூத் கமிஷன் அண்மையில் எங்கே கேட்கப்பட்டதுன்னா 2009ஆம் ஆண்டு 10ஆம் ஆண்டுகளில் இலங்கையில் தமிழர்களுக்கு எதிராக இழைக்கப்பட்ட தான் அந்த ட்ரூத் கமிஷன் பற்றி சர்வதேச அளவில் பேசப்பட்டது. எனவே அதற்கு சமமான அளவுக்கு இந்த மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதாவது 5 மாவட்டங்கள், திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலை, திண்டுக்கல் மாவட்டம் ஹைவேஸ், அதே போல் கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை முடிஸ், நீலகிரி மாவட்டம் குன்னூர், கோத்தகிரி, கூடலூர், அதேபோல் சேலம் மாவட்டம் ஏற்காடு போன்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்களுக்கும் இழைக்கப்படுகின்ற கொடுமைகள் அனைத்தையும் விழிப்புணர்வுக்கு இந்த மாதிரி ட்ரூத் கமிஷன் வேணும்னு கேட்டுருக்காங்க. அதே போல் தமிழ்நாட்டினுடைய அரசாங்கம் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு கான்ஸ்டியூட் கமிட்டி ஆஃப் விச் தேர் மே பி ஒன் மெம்பர் ஃப்ரம் த ஜுடிஷியரி to take pain to hear sympathetically the unheard plight of the farmer workers of the Manjole tea estate for the past many decades and to consider. அது மாதிரி ஒரு ட்ரூத் கமிஷன் அமைக்கணும். அதே போல ஒரு நீதிபதியினுடைய தலைமையில் ஒரு குழு அமைத்து இந்த மாஞ்சோலை மலையக மக்களுக்கு இழைக்கப்படக்கூடிய அநீதிகளை நீங்கள் வெளிக்கொணர வேண்டும், அவர்கள் தீர்வு காண வேண்டும். இதன் மூலமாக எதிர்காலத்தில் இது போன்ற அநீதிகள் நடக்காத ஒன்றும் தடுத்துவதற்காக நான் சொல்லிக்கிறேன். எனவே நான் தமிழ்நாடு அரசுக்கு வேண்டுகோள் வைக்கிறேன். இப்போ தலைமைச் செயலாளர் முதல்ல நான் அவர் பார்க்கறதுக்கு அனுமதி கேட்டிருக்கிறேன். இப்போ இன்னும் கிடைக்கல. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் 2-3 முறை முதலமைச்சரை சந்தித்து இது கொடுக்குறாங்க. இப்போ இது முழு அறிக்கை கிடைத்ததுனால நான் முதலமைச்சரை சந்திப்பதற்கு மீண்டும் நான் பேப்பர் டைம் எடுத்தால் பார்ப்பேன், இல்லை சீஃப் செக்ரட்டரி பார்த்து இது கொடுப்பேன். இதில் மொத்தமாக நான் பத்திரிகையாளர்கள் மூலமாக நான் கேட்டுக்கொள்வது, தமிழ்நாட்டில் அந்த அன்மையர், அதாவது நம்ம சமூக நீதி பேசுகிறோம், ஆனால் சமூக அநீதி நம்முடைய கண்ணெதிரே லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் நாம் குடிக்கக்கூடிய டீ, அதாவது ரெட் டீ என்று சொல்வார்கள், அதை உற்பத்தி செய்யக்கூடிய தொழிலாளர்களுக்கு மிகப்பெரிய அநீதி விளைக்கப்படுகிறது. அது இனியாவது தடுக்கப்பட வேண்டும். அதனுடைய தொடக்கமாக மாஞ்சோலையிலே இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர் குடும்பங்கள் 100 வருடங்களுக்கு மேலாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய எந்த காரணத்தை கொண்டும் வெளியேற்றுவதற்கு தமிழ்நாடு அரசு முயற்சி செய்யக்கூடாது. சரிங்களா? இப்போ அண்மையில் கடந்த 3ஆம் தேதி என்று நாங்கள் தொடர்ந்து வழக்கில் அவர்கள் ஒரு விஷயத்தை மட்டும் ஏற்றுக்கொண்டு இன்னொரு விஷயத்தை ஆழமாக அவர்கள் போகலை. 2 விஷயம் நாங்கள் கேட்டிருந்தேன்.
அதாவது விஆர்எஸ் அதில் தான் சொல்லிக்கிறாங்க. வாலண்டரி ரிட்டையர்மெண்ட்டை பற்றி சொல்கிற போது முழுக்க கட்டாயப்படுத்தி வாங்கப்பட்டது தான் வந்து தெளிவுபடுத்திக்கிறாங்க. உள்ள பாருங்க ஆச்சுங்களா. ஸோ அதெல்லாம் வந்து மனித உரிமை ஆணையத்தினுடைய விசாரணையில் இருக்குது. எனவே அதை தான் ரத்து செய்யணும்னு ஹைகோர்ட்டில் கேட்டிருந்தேன். சரி, அதனால் வந்து தமிழ்நாடு அரசு இந்த மனித உரிமை ஆணையத்தை ஒரு ஆதாரமாக கொண்டு அந்த தொழிலாளர்களுக்கு வந்து அவர்கள் கட்டாயப்படுத்தி வாங்கப்பட்ட அந்த விருப்பத்தை ரத்து செஞ்சுட்டு அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா விதமான பலன்களையும் அளிக்கணும். அதனால் வந்து அவர்கள் மாஞ்சோலையே வாழ்வதற்கு உண்டான தகுதி பெற்றவர்கள், பாரம்பரியமாக ஹெரிடிட்டரி அங்கேயே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, பல தலைவர்களாக. ஏன்னா அவர்களை எந்த காரணத்தை கொண்டும் வெளியேற்றுவதற்கு நாங்கள் ஆடு கொடுக்குறோம், மாடு கொடுக்குறோம், வீடு கொடுக்குறோம் என்று அவர்களை எந்த காரணத்தை கொண்டும் ஆசீர்வாதத்தை காட்டி வெளியேற்றுவதற்கு இந்த அரசு நடவடிக்கை எடுக்கிறது. தமிழ்நாடு முதலமைச்சர்கள் வந்து இதில் வந்து இந்த அறிக்கையினுடைய அடிப்படையில் அவர்கள் வந்து உரிய பாதுகாப்பு அளிக்கணும். அந்த மக்களுக்கு அங்கே மாஞ்சோலையிலே அவர்கள் வாழ்வதற்குண்டான எல்லா வசதியை ஏற்படுத்தி கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் இந்த உள்ளுறுப்பு விஷயத்தை பொறுத்தளவு சமூக நீதி அண்ணல் அம்பேத்கர் அவர்களை பற்றி வெறுமனே பேசி எந்த விதமான பிரயோஜனம் கிடையாது. கண்ணெதிர அரசியல் சாசனத்தில் வழங்கப்பட்ட 18% இடஒதுக்கீட்டை ஒரு சாதிக்கு மட்டும் கொடுக்கிறது எந்த விதத்தில் நியாயம்னு சொல்லுவோம். அவங்களை கொடுக்க வேண்டாம்னு சொல்லுவோம். 3% மட்டும் கொடுப்பதற்கு பதிலாக எலாஸ்டிசிட்டி ஸ்ட்ரெச்சிங் சொல்லிட்டு 3%, 4%, 5%, 18% ஒரு குறிப்பிட்ட சாதி கொடுப்பது மூலமாக ஆதிராவுடன் அழைக்கப்படக்கூடிய பழைய சமுதாயத்தினுடைய இளைஞர்களும் வேறுதோடு சமுதாயத்தினுடைய இளைஞர்களும் இன்னும் பல சிறுபான்மை சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் மிகப்பெரிய பாதிப்புக்கு ஆளாகிறார்கள். எனவே இந்த ரெண்டுக்கும் தமிழ்நாடு அரசு உடனடியாக தீர்வு காணணும். நாங்கள் வந்து ஏற்கனவே நவம்பர் மாதம் 7ஆம் தேதி சென்னையில் எங்களுடைய போராட்டத்தை நாங்கள் அறிவிச்சிருந்தோம். அதை வந்து காவல்துறையை பயன்படுத்தி அவர்கள் வந்து அதுக்கு நடத்தோடாமல் பண்ணாங்க. டெல்லியில் நாங்கள் சுமூகமாக நடத்தினோம். இன்று கூட அது குறித்து வழக்கு தான் வந்து நாங்கள் சென்னை இருந்தது போயிட்டு வந்தேன். அதனால் விரைவில் வந்து தமிழ்நாடெங்கும் இந்த மாஞ்சோலை மலையக மக்களுடைய வாழ்வுரிமையை பாதுகாக்க வலியுறுத்தியும் அதே போல உள்ளொதுக்கீடு வந்து மூலமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த குறைபாடுகளை, அந்த பாதிப்புகளை, சமூக நீதியை களையக்கூடிய வகையில் அதை முதல்வருக்கு செஞ்சுட்டு முறையாக இப்போ இருக்கக்கூடிய இந்த 2024 அந்த எல்லா சமுதாய அந்த 76 சாதிகளுடைய உண்மையான மக்கள் தொகை கணக்கெடுக்கணும். அரசாங்கத்தினுடைய துறையில் ஒவ்வொரு சாதியும் எந்த அளவுக்கு வந்து அவர்கள் இப்பொழுது இடம்பெற்றிருக்கிறார்கள் என்பதை கண்டறிந்து அதுதான் வந்து ஜனார்தன் கமிஷனுடைய ரிப்போர்ட்டும் அதுதான். அதே போல ஆகஸ்ட் 1ஆம் தேதி என்று உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பும் முறையாக ஆய்வு, அதாவது எம்பிரிக்கல் டேட்டா, அதாவது விஞ்ஞானபூர்வமான டேட்டாக்களுடைய அடிப்படையில் தான் எந்த இடஒதுக்கீடும் கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை வந்து இந்த அரசு கடைபிடிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி மீண்டும் தமிழ்நாடு எங்கும் நாங்கள் கூட்டமைப்பினுடைய சார்பாக புதிய தமிழர்களுடைய முன்னெடுப்பில் மீண்டும் போராட்டம் நடத்திருக்கிறோம். அந்த போராட்ட தேதிகள் வந்து விரைவில் பிப்ரவரி மாதம் முதல் வாரத்திலிருந்து போராட்டம் தொடங்கும். இல்லை, அதாவதுங்க எல்லாமே வந்து அந்த பிபிடிசி என்ற அந்த கம்பெனியை வச்சு அவர்களை வெளியேற்ற முயற்சிக்கிறாங்க. 2 விதத்தில் அந்த மக்கள் வாழ்றாங்க. அதாவது மாஞ்சோலை தேயிலை தோட்டங்கள் வருவதற்கு முன்பாகவே அங்கு மக்கள் குடியிருந்து வருகிறார்கள். அவர்கள் வந்து 2006 வன உரிமை சட்டத்தின்படி அவர்கள் வந்து அங்கே ஒரு நில உடைமையோடு வாழ்வதற்கு தகுதி பெற்றவர்கள். ஒரு பகுதி தொழிலாளர்கள் வந்து மாஞ்சோலை பிபிடிசியில் வேலை செஞ்சவங்க, இன்னொரு பகுதி அங்கே வந்து காய்கறிகள் விளைவித்து, தேன் விளைவித்து, அதே போல சிறு 1 ஏக்கரை 2 ஏக்கரை வைத்துக் கொண்டு அவர்கள் வந்து அங்கே வாழ்வுரிமையை காப்பாற்றி வருகிறார்கள். எனவே இந்த 2 விஷயத்தையும் கணக்கிறது. இந்த அடிப்படையில் தான் வந்து வன உரிமை சட்டம் 2006 வன உரிமை சட்டத்தின்படி அவர்களுக்கு வந்து எல்லா விதமான முதல்ல ரைட் டு லிவ் இன் மாஞ்சோலையிலே வாழ்வதற்கு உண்டான உரிமையை 2006 வன உரிமை சட்டத்தில் வழங்க வேண்டும். அதுதான் மிக முக்கியமான கோரிக்கை. அதுக்கு பிறகு அவர்களுக்கு வந்து நீங்க ஸ்கில் ட்ரைனிங் கொடுக்குறீங்க, அல்லது வந்து வேற என்ன கொடுக்குறீங்களோ அதெல்லாம் கொடுக்கணும். இதுதான் வந்து மிக முக்கியமான கோரிக்கை. ஓய்வு பெற்ற நீதிபதினு சொல்லிட்டா அது வந்து பிரசன்ட் நீதிபதியாக இருக்கலாம், ஓய்வு பெற்ற நீதிபதிலாம் அது வந்து நீதிபதினு சொல்லிக்கிறேன். இல்ல மனித உரிமை ஆணையத்தினுடைய அறிக்கையில் சொல்லப்பட்ட விஷயம்தான்.
அதையும் நான் அப்படி திருப்பி சொல்றேன். அதை வந்து தமிழ்நாடு அரசு மனித உரிமை ஆணையத்தினுடைய அந்த கொடுத்திருக்கக்கூடிய அந்த முழு அறிக்கையினுடைய அடிப்படையில இந்த ட்ரூத் கமிஷனும் அமைக்கணும். அதே சமயத்தில் நீதிபதிகளுடைய தலைமையில தமிழ்நாடு மாஞ்சோலை மலையக மக்களுடைய இன்றைய அவருடைய அவர்நிலையும் கண்டறியணும். அதே போல தமிழ்நாடு இருக்கிற அனைத்து தேயிலை தோட்டங்களிலும் ஆய்வு செய்து ஒரு முழு அறிக்கையை சமர்ப்பித்து அவர்களுக்கு அதுபோல சமூக குடிமைகள் இழைக்காதவாறு பார்த்துக்கொடுங்க. அமைச்சர்கள் தலைமையில குழுலாம் அமைச்சு போய் ஆய்வுலாம் பண்ணியிருக்காங்க. கேள்வியில 2 நாட்களுக்கு முன்பாக போய் ஆய்வு பண்ணாரு. இந்த விஷயத்துல தமிழ்நாடு அரசோட நடவடிக்கை எப்படி பார்க்குறோம்? அது முழுக்க அவங்க தவறா அப்ரோச் பண்றாங்க. அதாவது நீதிமன்றத்தில் 2 முக்கியமான விஷயங்களுக்காக நான் விளக்கம் சொன்னேன். ஒன்று இந்த விஆர்எஸ், அது பாருங்க அந்த அறிக்கையிலே நீங்க பாருங்க, இந்த விஆர்எஸ்ங்கிறது வந்து முழுக்க அச்சுறுத்தி, அதான் அந்த ஸ்டேட்மெண்ட் ஒவ்வொரு தொழிலாளியோட ஸ்டேட்மெண்ட்டும் நான் கொடுத்துருக்கிறேன். அதுல அதாவது உங்களுக்கு ஒரு பேஜ் நம்பர் 89 பாருங்க. தேர்ஃபோர் பேஜ் நம்பர் 89, அதாவது கடைசி 89ல 9, அதாவது 9.16 9.16 அதுல தேர்ஃபோர் the scheme launched with the BPTCL management on 30/5/2024 as VRS and the MOS perpetually signed on 15/6/2000 was not voluntary. It was a rather compulsory requirement scheme against which 3-4 workers of Singamati Manjari already filed in the WPS in the Honorable Court of Madurai. So, அவங்களுடைய ஃபைண்டிங் என்னது, நாங்கள் என்ன சொன்னோமோ அதுதான் வந்து NHRC சொல்லுது. அது வந்து இட் இஸ் நாட் வாலண்டரி, இட் இஸ் டோட்டலி கம்பல்சரி. இதுக்கு சப்ஸ்டன்சியேட் பண்ற மாதிரி தான் வந்து ஒவ்வொரு தொழிலாளியுடைய இது இருக்குங்க. எப்படி எல்லாம் அவங்களை கூட்டு போய் வாங்கினாங்க அப்படிங்கிறது, எப்படி போர்ஜரி பண்ணாங்கிறது வந்து பால்வின் அப்படிங்கிற ஒரு சொல்லியிருப்பாங்க. அதாவது இந்த மாதிரி நான் கூட்டம் நடத்தணும் அப்படிங்கிறது சாட்சி கைட்டு போட்ட பால்வின் வந்து NHRC படி போய் சொன்னாரு, எனக்கு வந்து அந்த மாதிரி ஒரு கூட்டம் நடந்தது எங்களுக்கு சொல்லவும் இல்லை, என்னுடைய கையெழுத்து இல்லைங்கிறது கூட அது மாதிரி தெரியல. ஸோ இது மாதிரி வந்து அங்கே இருந்த தொழிலாளர்களை அச்சுறுத்தி பயமுறுத்தி 4 பேராக கூப்பிட்டு வச்சு அந்த மேனேஜர் பட்டாச்சாரியாங்கிறது கையெழுத்து வந்து போர்ஜரி பண்ணாங்க, கம்பல்சரி பண்ணாங்க. ஸோ அதை ரத்து செய்யணுங்கிறது தான் என்னுடைய மிக முக்கியமான கோரிக்கை. 2006 வன உரிமை சட்டத்தின்படி அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள், வன உரிமை சட்டத்தில் ரொம்ப சிம்பிள் லாஜிக்குங்க, 3 தலைமுறைகளுக்கு மேலாக ஒருவர் வனப்பகுதியில் வாழ்ந்தால் போதும், அவர் வன உரிமை சட்டத்தின்படி அவர் வந்து எல்லா விதமான உரிமைகளையும் வனத்தில் பெறுவதற்கு உண்டான தகுதி வாய்ந்ததுதான். எனி பர்சன் லிவ்ட் இன் மோர் தென் 3 generations in a forest area eligible to get 2006. இதான் சிம்பிள். இதை வந்து தமிழ்நாடு அரசு இருக்கக்கூடியவங்க அதிகாரிகள் முறையா வந்து முதலமைச்சரிடத்தில் விவாதிச்சாங்களான்னு தெரியாது. இது சரத்தினுடைய பொருள் இப்படித்தானுங்கிறது தெரியாது. இங்கிலீஷ்ல வந்து 2006 எனி பர்சன் who live primarily அப்படின்னு தான் வரும். அவங்க வந்து அங்க வனத்தில் இருந்து கொண்டு வேறு வேலைக்காக 50 கிலோமீட்டருக்கு அப்பால் போனா கூட அவ வனவாசியா தான் கருதணும் அப்படிங்கிறத அது இருக்குது. ஸோ இதையெல்லாம் முதலமைச்சருக்கு எடுத்து சொன்னாங்களா, விளக்குனாங்களா, வெறும் அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் மட்டும் சொல்றதுக்கு அந்த டிபிடிசி மட்டும் சொல்றது தெரியும். அதனால அதுக்காக தான் நான் தொடர்ந்து வந்து முயற்சி எடுக்கிறோம். தமிழ்நாடு முதலமைச்சரை பார்க்க வேணும், தமிழ்நாடு தலைமைச் செயலாளரை பார்த்து வந்து நான் தெரிவிக்கிறேன். அதாவது அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் உடைய வாழ்க்கை, அவருடைய அர்ப்பணிப்பு, அவருடைய அறிவுத்திறன் யாரோடும் ஒப்பிட முடியாது. அவருடைய உயரத்திற்கு வந்து அவர் வாழ்ந்த காலத்திலும் இல்லை, இன்று வரையிலும் யாரும் இல்லை. நாடாளுமன்றத்தில் விவாதத்தின் போது உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அம்பேத்கர் அவர்களை 2-3 முறை சுட்டிக்காட்டி சொல்லியிருக்கிறார். அதில் எந்த தொனியில் எந்த நோக்கத்தில் அது சொல்லப்பட்டார் என்பது நம்மளுக்கு வந்து முழுமையாக தெரியாது. ஆனால் இருந்தாலும் கூட ஒரு உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடியவர் அம்பேத்கர் அதுபோன்ற ஒரு பெயரை பயன்படுத்துவதன் மூலமாக அவருடைய புகழுக்கு, அவருடைய அர்ப்பணிக்கு
ஒரு களங்கம் ஏற்படும் என்று அவர் கருதினாரா இல்லையா என்று தெரியவில்லை. ஆனால் அது அவர் அதை பயன்படுத்தி இருக்கக்கூடாது என்பது எங்களுடைய பொதுவான ஒன்று. இப்படி ஒரு விளக்கம் அளிக்கிறார். இருந்தாலும் கூட ஒரு நாடாளுமன்றம் உலகமெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறது, கோடிக்கணக்கான மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அது அவருடைய புகழுக்கு களங்கக்கூடிய மாதிரி அந்த வார்த்தைகள் இடம்பெற்றிருக்க தவிர்த்திருக்க வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய பார்வை. அதுக்கு மேல ஆழமா சொல்றதுக்கு அதை முழுமையா கவனிச்சிருந்தா நான் அதை சொல்ல முடியும். இருந்தாலும் கூட அப்பேரண்டா வெளிப்படையா பார்க்கிற போது அது அவருடைய புகழுக்கு ஒரு மதிப்பு குறைக்கிற மாதிரி இருக்குது. இதை தவிர்த்திருக்க வேண்டும்ங்கிறது என்னுடைய பார்வை. அதான் சொல்றேன். மொத்தமா அதாவது அம்பேத்கருடைய உயரம் என்பது வேறு. அவருடைய உயரத்தை இன்னைக்கு கோடான கோடி இப்ப நாமெல்லாம் உட்கார்ந்துக்கிறோம் அப்படின்னா இன்னைக்கு எல்லாருடைய பேச்சுரிமை, எழுத்துரிமை, கருத்துரிமை பல நாடுகள், கனடா நாட்டினுடையது, அமெரிக்காவினுடையது, இங்கிலாந்து நாட்டினுடையது, ஐரிஷ் நாட்டினுடையது, பல நாடுகளுடைய அரசியல் சாசனத்தை ஒப்பிட்டு அவர் உடல்ல சரியில்லாத போதும் கூட எல்லாரும் மெம்பர்ஸா இருந்தாங்க. ஆனா ஒருத்தரும் கூட முழுமையா அர்ப்பணிக்கல, எல்லாரும் ஒப்புக்கு இருந்தாங்க. ஆனா அந்த பொறுப்பை முழுமையாக தன்னை பொறுப்பேற்றுக் கொண்டு அவர் பேச்சுரிமை, எழுத்துரிமை, கருத்துரிமை அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறார். எனவே அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பு மிக்க ஒரு உன்னதமானவர். எனவே அவரை நீங்கள் வேறோடும் யாரோடும் ஒப்பிடக்கூடாது. அவர் யாரோடும் ஒப்பிடப்படுவதற்கு உண்டான மனிதர் கிடையாது. அவர் யாரோடும் ஒப்பிட முடியாத அளவுக்கு உயரமானவர். அவ்வளவுதான் சொல்ல முடியும். அதாங்க இது என்னன்னா அம்பேத்கரை நான் சொன்னேன், அம்பேத்கர் அவரவருடைய சுயநலத்துக்காக பயன்படுத்துவதற்காக அம்பேத்கர் பயன்படுத்தக்கூடாது. சில பேர் தங்களை முன்னிலைப்படுத்துவதற்காக அம்பேத்கரை பயன்படுத்துறாங்க. சில அமைப்புகள் தங்களை முன்னிலைப்படுத்துவதற்காக அம்பேத்கரை பயன்படுத்துறாங்க. சில கட்சிகள் அதாவது எதுவுமே இதெல்லாம் ஆபத்துக்கு பயன்படுத்துற மாதிரி அம்பேத்கர் பயன்படுத்துறாங்க. அதெல்லாம் அதே கண்டிக்கத்தக்கது. எப்படி அம்பேத்கரை வேறு ஒப்பிடக்கூடாதோ அதே போல அம்பேத்கரையும் அவருடைய சுயநலத்துக்காக பயன்படுத்தக்கூடாது. கோடான கோடி மக்கள் இன்னைக்கும் சாதாரணமான நீங்க பார்த்திருப்பீங்க, 2 நாளைக்கு முன்னாலே அது கடந்த பிப்ரவரி மாசத்துல ஏதோ ஒரு மத்திய பிரதேசத்துல பொதுக்கிணத்தை தண்ணி எடுத்ததுக்காக 5 பேர் அடிக்கக்கூடிய கொடுமை. இன்னைக்கு தமிழ்நாட்டில் நூற்றுக்கணக்கான கிராம கோயில்கள் நுழைய முடியல. உங்களுக்கு தெரியும் ரெட்டை டம்ளர் பிரச்சனை எவ்வளவு இருந்து தெரியும். அதே போல இளையராஜா என்ற ஒரு மிக பிரபல உலக பிரசித்தி பெற்ற திரைப்பட இசை அவரையும் ஒப்பிட முடியாது. அவர்னால ஒரு கோயிலுக்குள்ள பக்கத்துல கடவுளுக்குள்ள போற நிலைமை இல்லாது. இதுக்கெல்லாம் யாரும் போராடவில்லை. இப்ப நான் மாங்கல்யத்தை சொல்றது என் சொந்தக்காரங்க போராடுவேன். என்னுடைய உணர்வுகள் நான் அந்த மக்கள் அந்த மக்களுடைய கஷ்டங்களை உணர்ந்து போராடுகிறோம். ஆனா அந்த கஷ்டம் அந்த மக்களுக்காக போராடுவதற்கு ஒருத்தர் வரதில்லை. மாங்கல்யத்தை சொல்றது ஏன் தமிழ்நாட்டுக்கு ஒரு அரசியல் கட்சி கூட இந்த மாதிரி போராடுறது மாட்டேங்கிறாங்க. நாங்க நவம்பர் மாதம் 7ஆம் தேதி என்ன கேட்டோம், 2 கோடி கேட்டோம், சட்ட ரீதியா கேட்டோம். உள்ளிடத்தீடு முறையா இல்ல, நியாயமா இல்ல. ஒரு 76 சாதிக்காந்து ஒரு சாதி கொடுக்க கூடாதுன்னு கேட்டோம். இன்னொரு சாதி கொடுக்க கூடாது கேட்டோமா? அதை தடை பண்ணீங்க. நேற்று இன்னைக்கு இப்படி எல்லாமே ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. சோ ஆனா அம்பேத்கரை யார் வேண்டும் என்றாலும் எப்படி வேண்டும் என்றாலும் பயன்படுத்த கூட அதையும் நாங்கள் கண்டிக்கிறோம். அதனால எதிர்கட்சிகள் இது அரசியல் நாடகத்துக்காக அம்பேத்கரை பயன்படுத்தக்கூடாது, அதையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த 94 பக்கத்துல அதாவது என்ஹெச்ஆர்சியினுடைய வரம்பு என்னவோ அதை அவங்க பேசிக்கிறாங்க. அதான் சட்டத்தின்படி நடக்கக்கூடியதாக இருந்தால் அரசியல் சாசனத்தின்படி நடந்தால் அரசியல் சாசனம் பார்க்கும். அம்பேத்கர் பேசுறாங்க. அம்பேத்கர் பேசக்கூடியவங்க அரசியல் சாசனத்தை பாதுகாக்க நினைக்கக்கூடியவங்க அரசியல் சாசன அமைப்பால் உருவாக்கப்பட்ட தேசிய மனித உரிமை ஆணையத்தின் சஜஷன் கொடுத்தாச்சுன்னா தட் இஸ் ஆர்டர். அது ஆர்டர் தான், அதை தான் ஃபாலோ பண்ணணும். அவங்க கோர்ட்டு கிடையாது. அது அவங்களுடைய வார்த்தையில சொல்லிக்கிறாங்க. அதை தமிழ்நாடு அரசு நடைமுறைப்படுத்தணுங்கிறது அதனுடைய பொருளுங்க. நடைமுறைப்படுத்தாம இல்லை கிடையாது. என்ன சாட்சி இருக்குது? இட் இஸ் லீகல் கமிட்மெண்ட். தமிழ்நாடு அரசு சட்ட ரீதியாக நிறைவேற்ற வேண்டிய கடமை இந்த அரசுக்கு இருக்குதுங்க. தேங்க்யூ வெரி மச்.